எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம டுடே விஸ் சேனலில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற எல்லா நோட்டிஃபிகேஷன் பற்றியும் ஷார்ட்டாக உங்களுக்கு இதில் தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் சைட்டில் இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இல்லைன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தானு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மேனுவலாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பாருங்கள் 21 ஏப்ரல்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக உங்களுக்கு இதில் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷனை மட்டும்தான் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பப்ளிக் அவைலபிள் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதும் நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவோம். அண்ட் ஒரு சின்ன அப்டேட், கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். DRDOவில் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏஜென்சியிலேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ட் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ண முடியும்னு இவங்க கொடுத்துருக்காங்க. 17th ஏப்ரல் இந்த நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல். தேவைப்படுறவங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது என்னென்ன டிசிப்ளின் இந்த நோட்டிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணலாம்? Computer Science and Engineering, Electronics and Communication Engineering, Electrical and Electronics Engineering, Mechanical Engineering, Metallurgy, Aeronautical Engineering. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதுக்கு முன்னாடி பார்த்த டிசிப்ளினில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி இதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசைரபிள் குவாலிஃபிகேஷன். ME, MTech ஆர் PhD முடிச்சிருந்தா ஆடட் அட்வான்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. எம்பெடட் சிஸ்டம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதாவது C, C++, Python, Java, .NET, SAP இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏரோஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிசைன், ஏரோடைனமிக் F&D அண்ட் ஃபைட் மெக்கானிக்ஸ், ஏவியானிக்ஸ் சிஸ்டம், RF சிஸ்டம், சென்சார், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் டிசைன், மெக்கானிக்கல் CAD, CAM, CAE, ஸ்பெஷல் அலாய்ஸ் அண்ட் கோட்டிங்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்பெஷலைசேஷன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன ஸ்பெஷலைசேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் பிக்கு பாருங்கள் 35 அண்ட் +3 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சில கேஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் சிக்கு 40 years +3 years பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை மேனுவலாக அஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் சைட்டில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ரிட்டன் எக்ஸாம் இல்லை, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட், அகாடமிக் ஸ்கோர் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்ட், பர்சனல் இன்டர்வியூவில் டெக்னிக்கல் நாலேஜ் எவாலுவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அஃபிஷியல் சைட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் வழியாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற பேசிக் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தென் நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். உங்களோட டவுட்ஸை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட டுடே பிரிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.